வல்லமை என்மேல் வரட்டும். உம் காருண்யம் கேடகமும் என்னை என்றும் நடத்தவே. நீ செய்த நன்மைகளுக்காய் உங்களை நான் துதித்திடுவேன். என்னாது போதாது உம்மை துதிக்க. நீ செய்த நன்மை எனக்காகவே. காக்கும் கரம் என்னுடைய சிரசின் மேல் உங்க காக்கும் கரம் என்னோடிருந்து என்னை காப்பாற்றி நடத்திடுவே. ஓசன்னா, 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 தூயவர்க்கே எனக்காக அடிகள் பட்ட தேவனுக்கு ஓசன்னா. எனக்காக அடிகள் பட்ட தூயவனுக்கு ஓசன்னா. கிரகிக்க முடியாத பெரிய காரியம் எனக்கு செய்து நடத்திடுவே. கிரகிக்க முடியாத பெரிய காரியம் எனக்கு செய்து நடத்திடுவே. உன் பாதத்தை பற்றிக் கொண்டு என் கண்ணீர் உன் கால்களில் தேவரே. ஜெபம் கேட்பவரே, ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா. நாம் ஆண்டவரை துதிப்பது நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் மிகவும் நல்லது. அவருடைய வல்லமையான அவருடைய காரியத்தை நம்பியிருக்கிறதை நாம் விரும்ப வேண்டும். மனுஷ காரியங்களை நாம் நம்பாம கர்த்தரை நம்புகிற தேவ வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். துர்க்குணங்கள் எல்லாம் மாறட்டும், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லத்தக்கதான கிருபை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. தேவரீ எங்களை பலப்படுத்தும். பலவீனர்களை பலப்படுத்துகிறவர் நீர். இந்த நாள்ல கூட இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்கிறீங்க ஆண்டவரை கர்த்தராகி தேவனுடைய வல்லமை நாமத்திலே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறீங்க. ஜெபங்களை கர்த்தர் நீர் கேட்ட அற்புதங்களை அடையாளங்களும் அதிசயங்களும் நீர் எங்களுக்கு செய்து முடிப்பீர். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவரை கர்த்தர் நீர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். உம்மை
நன்றி கூறுவேன். நீர் எனக்கு செய்த நன்மைக்காக உண்மை நான் துதிப்பேன். நீர் என்னை காப்பாற்றினதுக்காக உண்மை நான் துதிப்பேன். நீதான் சர்வ வல்லவர் என்று சொல்லி உண்மை துதிப்பேன். என் கேடகமும் என் ரட்சணிக்கும் உயர்ந்த அடைக்கலமான கர்த்தர் நீர். உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன். உங்களுடைய கரத்திலே நான் இருக்கிறேன். அதனால் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன். துக்க நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். சர்வ வல்லவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறேன். சாவை வென்றவர் எங்கள் ஜீவனாக இருக்கிறேன். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு சர்வதற்கு செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிற தேவனாய் கர்த்தர் நீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து பிடிக்க வல்லவராக இருக்கிற தேவனாய் கர்த்தர் நீர். சைத்தரிக்க எல்லா வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். சரீரத்தில் இருக்கும் வேதனையை மாற்றி துக்கங்களை மாற்றி அமைக்கின்றீரே. உங்கள் கரத்தின் வல்லமை எல்லாம் என்றும் நான் என்றும் 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 நான் இருப்பேன். உங்கள் கிருபை என்றும் அதிகமாய் வேண்டும் என் தேவா. என்னை மடக்க பார்க்கும் போது கர்த்தர் அங்கே இருந்து பார்த்து சிரிக்கின்றாரே. சத்துரு என்னை மடக்க நினைக்கும் போது கர்த்தரும் அங்கே நின்று என்னை பார்க்கிறார். சாத்தானே உன் செயல்களை பார்த்து சிரிக்கின்றார். நீ ஒன்றும் என் மகன் செய்ய முடியாது. நான் அவனுடனே இருக்கின்றேனே. நீயே இல்லாமல் எதிர்த்து வருகிறார். உன்பலனம் குறுகி போகவில்லையும் உன்பலம் எல்லாம் உடைந்திடுது. கர்த்தரே கர்த்தரே என் தேவன் நீரே. உங்களை நான் என்று துதித்திடுவேன். நீ சர்வவல்ல தேவனாக கர்த்தராரே. கர்த்தாவே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் சிகரங்களின் மேலிருந்து இறங்கி வருவார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் சிகரங்களிலிருந்து என்னை தேடி வருவார். என்னை கிட்ட வந்து நீ பயப்படாதே என்பார். என் கிட்ட வந்து நீ பயப்படாதே என்பார். நான் உனக்கு பலத்த கேடகமுமா உள்ளேன். நான் உனக்கு பலத்த கேடகமுமா உள்ளேன். தாவே ஒரபாக்கா ஷஹாத்ரோ ராகாயாத்ரோ கியாத்ரோ ஷுஹுதுனியா ராகாயா சாலிதுனியா ஓரா ஷபதானா காயாத்ரோ. உங்க நாவினால் இந்த நாளில் நான் துதிப்பேன்.
முன்பாகவே நீதான் என்ற மீட்பன் என்று இதயம் சொல்லிச்சு. அதை கேட்ட உங்க பக்கம் ஓடி வந்தேனே பிறப்பதற்கு முன்பாகவே இதயத்தில் உங்களை குறித்து நினைத்தேன். என்னை குறித்து உங்க இதயத்தில் வைத்தீர். என்ன போல வாழ்க்கை இல்ல உங்களை போல என் வாழ்க்கை இருக்கணும் தேவரே. ராஜாதி ராஜா என் தேவரே, மலையின் கோட்டையும் என் ரட்சகருமே. உங்களை நோக்கி நான் இந்த நாளில் கூப்பிடுகிறேன். நாள்தோறும் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கின்றேனே. இந்த நாளில் சொல்லும் வார்த்தைகளை கேட்கின்றேனே. உம்மை அறியா ஜனங்க உம்மை குறித்து தீங்காய் பேசுகிறதை கேட்டு என் இதயம் கலங்கி அழுகின்றது. இயேசுவே ஜெயபலன் எங்கே, உங்க பலன் எங்கே கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லிடுவேன். இயேசுவே ஜெயபலமானவர் எங்கே என்று அநேகர் எல்லா ஊர்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க. இயேசுவே ஜெயபலமானவர் எங்கே, ஜெயிக்க பண்ணுகிறவர் எங்கே? அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேனோ, அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேனோ. இவை பொழுது கைவிட்டாலும் எங்களை செத்து கொள்ள வல்லவர் நீர்தானே. நாங்கள் ஜெயிக்கிற கூட்டம் என்று அவர்கள் சொன்னதை நான் கேட்ட போது ஜெயிக்கணுமே. நாமத்தில் நாங்கள் ஜெயிக்கவே ஜெயிக்க பிறக்க செய்தி. இஸ்ரவேலின் ராஜனாகிய கர்த்தர் எங்கே என்று புறஜாதிகளும் பேசுகிறதை கேட்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா என்ற தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுகிறதை கேட்கிறேன். கேட்கும் போது அது கேட்கக்கூடாதென்று தோன்றும். கேட்கும் போது அதை கேட்கக்கூடாதென்று தோன்றும். ஆனால் அதை கேட்ட போது துக்கமானே. தேவனே இஸ்ரவேலின் ஜெயபலனே, வாரும் 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 தேவனே. உங்க ஜனங்களுக்கு நீரை தாருமே. கர்த்தாவே என் கண்மலையும் என் ரட்சகரும் என் தேவனும் ஜனங்கள் கேட்கும் போது என் இதயம் நடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு இறங்கும் தேவா, அவர்களுக்கு ஜெயபலனாக மன்னிக்க மாட்டோம். உங்களை மாத்திரம் நம்புகின்ற ஜனங்கள் அவர்கள். ராஜாவே கடைசி காலத்தில்
புறப்படும் அதுதானே பொங்கலன் வார்த்தை எந்த அறிவன் ஆனால் என் இதயம் பொங்கலை நோக்கி விடுகிறது மோசையின் ஜெபத்தை கேட்டவர் நீ என்று ஆவியில் ஜெபிக்கிற ஜனங்களின் சத்தம் உங்க செவிகளில் கேரளம் என்று சொல்லுகிறேன் மேகமே மேகமே தடை செய்யாதே எங்க ஜபத்துவங்களை கத்தரிடத்து செல்லணும் ஜபத்துவங்கள் கத்தரிடத்து செல்லணும் உதயமான போது கண்கள் கலங்கினது எல்லா இடங்களிலும் இடி விழுந்தது அந்த ஆடியில் எழுந்ததற்கு அமரே பாடல்களின் வல்லமைகள் அதை சொல்லவும் நாங்களோ உமக்காகவே இருக்கும் தேவச்சனங்களோடு இருக்கிறோம் இந்த கிருபையின் வல்லமையால் என்னை நிரப்பும் கர்த்தாவே. செங்கடலை கடந்தது போல நான் கஷ்டங்களை பார்வைக்கு முன்பாக நீங்க கடந்து வந்து முன்பாக சென்று ஜனங்கள வீடு உங்க கிருபை வல்லமையினால் ஜனங்களை எல்லோரையும் ரட்சிக்கும் உடையது உமக்கு விரோதமாய் எழும்பும் ஜனத்தை நிறுத்தி உங்க ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஜனங்களை நிறுத்தி கர்த்தாவே ஆவியில் நிறைந்து நான் பாடுகிறேன் உங்களை குறித்து பாடுவேன் உங்களிடம் செபிக்கும்படி பாடுவேன் இஸ்ரவேலுக்கு பாடுவேன் இஸ்ரவேல் தேவன் நீ தானே உங்க ரட்சிப்பின் கரம் இறங்கணும் என்று ஜெபிக்கின்றார்கள் கர்த்தரோ சிறுமையும் எளிதான ஜனங்களை உற்று பார்த்து அவர்களை குணமாக்கபடி ரட்சிப்பபடி வருவேன் கால்கள் எழுபட்டும் எழுந்திரும் தேவா உங்க சிறுசு வல்லமையோடு எழுந்தும் தேவா இந்த எழுந்தும் தேவா எழுந்தும் என்று உம்மை அழைக்கிறேன் எழுந்தும் தேவா எழுந்தும் தேவா எழுந்தும் தேவா என்று உம்மை அழைக்கிறேன் தேவா எழுந்தருளுமே நீர் உங்களிடம் நாங்கள் ஜெபிக்கிறோமே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட வேண்டுமே கர்த்தரின் நாமத்திற்கும் வீரகருமே சத்துருக்கள் என்றென்றும் சிதறடிக்கப்பட்டு கர்த்தரின் நாமம் என்றும் உயரமே தேவனோடு யாரும் இல்லை என்று எல்லோரும் வாயிலே சொல்லும்படி கர்த்தர் செய்வாரே எல்லோரும் வந்து இந்த தேவனின் நாமத்தை தொழுது கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லுவார்களே எல்லாம் முழங்கால்கள் முழங்கும் எல்லா நாவும் அறிக்கை செய்யும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எல்லா நாவும் சொல்லும் கர்த்தரை குறித்து அவரை தேவர் என்று எல்லோரும் சொல்லிடுவார்கள் எல்லா முழங்கால்களும் முழங்கும் கர்த்தருக்கு முன்பாக செய்தலும் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு செய்தது போல் ராணுவங்களுக்கு செய்யணும் அந்த இஸ்ரவேலின் ஜனங்களை காப்பாற்றினது போல் இஸ்ரவேலை இந்த நாளில் காப்பாற்றவே இருக்கும் எகிப்தின் ராணுவங்களை போல விளம்பும் ஆயுதங்களை நறுக்கணமே ஜபிக்கிறேன் அத்துவம் பாரத்துடனே உங்க இதயத்துடனே உங்க வல்லமையோட நான் ஜபிக்கிறேன் ஆத்துமா பார
இயேசுவே நான் ஜெபிக்கின்றேன். இந்த நாள் குருத்தோலை நாளாயிருந்தாலும் நான் உங்களின் இதயத்தை அறிவேன். என்ன சொல்லணும், எதற்காக நான் ஜெபிக்கணுமோ மாத்திரம் நான் இந்த நாள் சொல்லிடுவேன். சத்துருவே நீ எந்த மட்டும் எழுந்து நிற்கிறா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிறாயோ. சத்துருவே நீ எந்த மட்டும் நிற்கிறாயே, கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிறாயா. எந்த இடத்தில் இருந்து செபிக்கிறேன், கூடாரத்தில் இருந்து செபிக்கிறேன். கர்த்தரே ஆண்டவருக்கு சொல்லும் நான் இது, கர்த்தாவே இறங்கி வாரும் உங்க ஜனங்களை பாதுகாத்து வெளியடைத்து அவர்களுக்குண்டானவற்றை பாதுகாத்தலும். கர்த்தாவே எதிர்த்தவன் எழும்பினாலும் ஜெயபலனானவர் எங்களுக்கு துணைதான் என்று எல்லோரும் சொல்ல வேண்டுமே. அந்த மாறத்தோடு பெருமூச்சோடு ஜெபிக்கிறேன். அந்த மாறத்தோடு பெருமூச்சோடு நான் ஜெபிக்கிறேன். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் கூட்டனாக இதுதான் கர்த்தரை தெரிந்து கொண்டார். ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்து கொண்டார். ஒன்றுக்கும் ரோஷமற்ற ஜனங்களாயிருந்தோம். இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்கும் ஜன்மானம். இது யாரால் வந்தது, இது யாரால் வந்தது, என் நேசராலே தானே இது வந்தது. என் நேசர் 10,000 பேர்கள் சேர்ந்தோம். அதுபடையும் உங்க அழகை நான் பார்க்கணுமே. முன்னிருந்த அடைய போல பார்க்கணுமே. என் தேவராஜ்யத்தை சிறந்ததை பார்க்கணும். ராஜாவே இறங்கும் தேவரே, உங்களை நான் ஜெபிக்கிறேன். எந்த கண்மலையானவரே, என்னை கண்மலையானவரே, பாடாது கர்த்தருக்கு உங்களை குறித்து எல்லோரும் சொல்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரீரன்று உம்மை குறித்து சொல்லுகிறார்கள். நீங்க பாடாதீங்க ப்ளீஸ். எந்த கண்மலை ஆண்டவரே, என்னை காக்கும் தேவனே, உயர்ந்தவரே சிறந்தவரே, துதிக்க பாத்திரரே, உயர்ந்தவரே சிறந்தவரே, துதிக்க பாத்திரரே. ரத்தத்தாலே சுத்திகரிக்கிறேன். ரத்தத்தாலே தூய்மையாகிறேன். நொடி பொழுதும் என்னை நீதிமானாக்கி இந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நொடி பொழுதும் என்னை நீதிமானாக்கி உங்கள் ஜனங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். பெருமூச்சையோடு ஜெபிக்கிறேன். இதுதான் ஆவியின் ஆராதனை செய்வது.
இதை அனைவர் புரிய மாட்டார்கள். இதுதானே உண்மையான ஜெபம். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளை ஒன்று விடாமல் கொடுத்து என்னை பருகி பெருக செய்வீர். தேவரீ, நாங்க உங்க ஆட்டுக்குட்டி தான், நீங்க தானே என் மேய்ப்பரே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, ஆட்சியாளரே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் வைக்கின்றார். என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில் சிந்து மகிழ செய்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கின்ற நேரங்களில் எவரீதோடு இருந்து போராடும் தடியாரும் எதிரி என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு மரண பந்தியை ஆயத்தப்படுத்தி என் சீரம் செய்ய அபிஷேகித்து என் பாத்திரங்கள் வண்டி வடிகிறது. என் ஜீவன் நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் கர்த்தரின் வீட்டினிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டினிலே நான் நீடித்த நாட்களாய் இருப்பேன். என்னை எதிர்க்கும் சத்துருக்களை முறியடித்து நடத்திடுவார். தேவன் முன்னடைந்த முன்னே பெரிய காரியம் உனக்கு செய்வார். இஸ்ரவேலே, நீ கலங்காதே. என் ஜனமாகிய இஸ்ரவேல் கலங்க போது நான் எப்படி இங்கே இருந்து சந்தோஷமாவேனோ? சந்தோஷம் என்று நான் கத்தரிடம் போது கத்தர் இதை தானே உணர்த்துகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேல் கஷ்டப்படும் போது நான் இங்கே எப்படி மகிழ்ச்சியாவே? எங்கள் ஜனம் துக்கப்படும் போது எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? சத்துருவே, உன்னுடைய எல்லா கூடாரங்களையும் கர்த்தரின் நாமத்தில் நாங்கள் இடித்து தள்ளுகிறோம். உன்னுடைய எந்த விதமான ஆயுதங்கள் இஸ்ரவேலை கூடாதபடி கர்த்தர் காத்தருளும். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகின்ற ஜெபம், ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகின்றேன். என் ராஜாவே, உம்மை துதிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் மாத்திரம். எப்பதான் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, குருடர்களாய் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவில் ரட்சிக்கப்படுவதாக. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியார் அங்கே இறங்குவாராக. கர்த்தர் மலைகளின் மேல் ஏறி வருவார். அவர் நடந்து வர மாட்டார், பறந்து வருவார். அவருடைய கரத்திலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அந்த பட்டயத்தோட யுத்தம் செய்து சாத்தானுடைய எல்லா விதமான தூதர்கள் கீழே தள்ளி வீழ்த்தி என் ஜனத்தை தொட உனக்கு அனுமதி கொடுத்தேன். ஆனால் நீ மேற்கொள்ளாதபடி உன்னை நான் கண்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருவியானா காஷஹுத்ரோனியா ரகானியாத்ரோ ஷஹுத்ரோ நெகனியாத்ரோ ஹயாத்ரோனியா திருவியா கானிஷஹுத்ரோ
தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கீங்க. நம்ம எழுந்திருக்குமா கற்றுக் கொடுக்கிறார். கத்தர் ஆசை உங்களுக்கு அது ஓய்வு நாள் ஆராதனை போல இல்லாம இருக்கலாம். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்கலாம். ஆனா இதான் ஆராதனை, இதான் கத்தர் உடைய கத்தர் என்ன நினைக்கிறாங்க நான் செய்வேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை செய்யறதுக்கு கத்தர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக கத்தராக இருக்கிறார். அவருடைய கரம் நம்ம மேல் இருக்கும். நீங்க உங்களுடைய புரோஜனத்துக்காக, உங்களுடைய வல்லமைக்கு, உங்களுக்கு வேண்டிய காரியங்களுக்காக நீங்க வந்திருக்கலாம். ஆனா எனக்காக அதுக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் என் ஜனமாகிய கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் கஷ்டப்படுகிறதை நான் பார்க்கும்போது நான் இந்த இடத்துல இந்த நேரம் நான் கஷ்டப்படுகிற கர்த்தர் உணர்த்துகிறதுனால அவர்களை பாதுகாக்கும்படி, அவர்களை கர்த்தர் நம்பி இருக்கிறவர்களை பாதுகாக்கும்படி இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய சட்டைகள் அவர்களை வந்து மூடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தரை செயல்படிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எழுந்திருக்குமா? தேவனே நானும் மதந்தயல் இன்னும் நெருங்கி சேர்வதே இல்லாமல் பூமிக்கும். தேவனே நானும் மதந்தயல் நெருங்கி ஆஸ்வதிப்பாராக. சிலருக்காக ஜெபிக்கப்படி, ஆவியிலிருந்து ஜெபிக்கப்படி. இது ஆவியிலிருந்து ஜெபிக்கிறது. சாதாரணமான நேரங்களில் எப்படிலாம் இருந்தாலும் ஜெபிக்க யாருனாலும் ஜெபிக்க முடியாது. இதான் கர்த்தருடைய ஆவியிலிருந்து ஜெபிக்கிற வல்லமை. இது கர்த்தர் நம்ம கொடுத்துட்டாருன்னா அது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தினால தான் நீங்க உயிரோடு இருக்கீங்க. இந்த பாக்கியத்தினால தான் நீங்க நல்லா இருக்கீங்க. இந்த பாக்கியத்தினால தான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. ஏன்னா இந்த கர்த்தருடைய கரம் நம்முடைய சபையில அவ்வளவு வல்லமையா இருக்கு. துதி ஆலையை எடுத்து நாம் முடித்துக் கொள்ளும் போது நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். இல்லைனால எப்பொழுதும் மறைச்சு போயிருக்கோம், எப்பொழுதும் செத்து போயிருக்கோம். அந்த இடமும் கூட இருக்காது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா அது அவரால் வந்த ஈவு. ஏன் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவங்களின் வரங்களால் அவரை நாம் துதிக்கப்படி நம் இதயத்தினால தந்து கர்த்தரை நாம் அறிந்தும் அறியாமலும் துதிக்கிறபடினால் கர்த்தர் அவர் சிரசின் வல்லமையினால் நம்மை மூடுகிறார். நீங்க அவருடைய சிறகுகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய கரங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சிரசின் வல்லமையை குறித்து கேள்விப்பட்டீங்களா? இப்பொழுது கேள்விப்படுங்க. அவர் சிரசின் வல்லமையினால் கர்த்தர் நம்மை மூடுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பனே. ஆமென். ஆத்மா கர்த்தரை சொல்றேன். எப்போதும் நம்முடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை சொல்றேன். என் ஆத்மா கர்த்தரை சொல்லி கர்த்தர் செய்த சகல பகரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் நம் அனைவரோடும் கிறிஸ்து வரும் வரை என்றும் என்றும் என்றென்றும் இருப்பாராக. ஆமென்.